அன்பு வந்து தம்பிட்ட சொல்றாப்புல, "என்னோட உடம்ப வந்து நான் டேமேஜ் பண்ணிட்டீன்னா, கண்டிப்பா கண்மணி என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விரும்புவாடா?" அப்படின்ற மாரி சொல்றாப்புல. "என்ன உனக்கு என்ன லூசா புடிச்சிருச்சு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க?" அப்படின்றாப்புல. "ஆமாடா, அதான்டா உண்ம. நேத்து நைட் வந்து நான் டேப்லெட் சாப்பிடாம இருந்ததுனால, கண்மணி வந்து என்னைய வந்து கேர் எடுத்து பாத்துக்கிட்டா. உண்மையிலேயே வந்து அதுக்கு முன்னாடி நான் நடிச்சிருந்ததெல்லாம் அவளுக்கு வந்து கோவமா இருந்தாலும் கூட, இப்ப வந்து நடந்தது உண்மையான விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, அவ வந்து என் மேல கேர் பண்ணி நடந்தால்ல, அதுவே எனக்கு போதுமானது. ஸோ உண்மையிலேயே நான் இது மாரி வந்து ரியலா என்னோட உடம்ப டேமேஜ் பண்ணா, கண்டிப்பா வந்து அவ என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு" அப்படின்றாப்புல. நல்லா இருக்க உடம்ப போய் என்னண்ணே செய்ய முடியுங்கும்போது, நான் கண்டிப்பா டேப்லெட் இனி எடுத்துக்க மாட்டேன்டா. அதே மாரி வந்து குண்டக மண்டக சாப்பிடுவேன். ஸோ என்னோட உடம்புல வந்து ப்ராப்ளம் வரும்போது, கண்டிப்பா வந்து கண்மணி என்கிட்ட வந்து கண்டிப்பா நெருங்கி வருவா அப்படின்ற மாரி சொல்றாப்புல. இதனால உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துற போகுதுண்ணே. தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்காத நீ. கண்டிப்பா வந்து அண்ணி மாறக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. நீ நேத்து வந்து லெட்டர கிழிச்சு போட்டல்ல, அந்த லெட்டர நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் எடுத்து ஒண்ணு சேர்த்து நேரா கொண்டு போய் கண்மணி அதாவது உங்க அண்ணிட்டயே அதாவது என்னோட அண்ணிட்டயே நான் கொண்டு போய் காமிச்சுட்டேன். ஸோ அவங்க எல்லாமே படிச்சு பார்த்தாங்க. படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வெண்ணிலா வந்து ஒரு பெரிய பிளானோட தான் உள்ள வந்திருக்கா. வந்தது மட்டும் இல்லாம, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத வந்து பிரிக்கிறதுக்கு தான் வந்திருக்கா அப்படின்ற மாரி நான் எடுத்து அண்ணிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க வந்து புரிஞ்சுக்கிருவாங்க. லெட்டர்ஸ்ல உள்ள வேர்ட அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப வந்து வெண்ணிலா மாத்தி பேசுறதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பா வந்து இனிமேல் வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுண்ணே அப்படின்ற மாரி சொல்றாப்புல. அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் வந்து ஒரு நல்ல ஒரு பாயாசம்லாம் போட்டு அவங்க அக்கா வந்து குடுக்கும்போது, அத வந்து சத்தம் போட்டு கண்மணி, "இனிமேல் அவருக்கு குடுக்காதீங்க. அவர் உடம்பு தான் சரியில்லாம இருக்குல்ல. நேத்தே அவரு ரொம்ப சிரமப்பட்டாரு" அப்படின்ற மாரிலாம் சொல்லும்போது, என் தம்பிய பத்தி எனக்கு தெரியாதா? அவன் நல்லா சாப்பிடட்டும். அதே டேப்லெட் எடுத்துக்கிறான்ல அப்படின்ற மாரிலாம் சொல்லி பார்க்குறாங்க. டேப்லெட் எடுத்துக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் அப்பப்ப மறந்துறாரு. அவரோட உடம்பு ஹெல்த் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க வந்து தேவையில்லாம குடுத்து அவர வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்லாம் சத்தம் போடுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வீட்ல எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இந்த லெட்டர்ஸ படிக்கும்போது வந்து பக்கத்துல இருந்து சிவகாமி இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க மனசுல வந்து புரிஞ்சுக்கிருச்சு. கண்டிப்பா நீ கண்மணி கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்துருவா அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து உறுதியா இருக்காங்க. அதே நேரத்துல வந்து அன்பு பிடிவாதமா இருக்காரு தம்பிகிட்ட. என்னோட ஹெல்த்த வந்து நான் வந்து டேமேஜ் பண்ணா தான் அவன் வந்து என் கூட சேருவா அப்படின்ற மாரி சொல்றாரு. இப்படி ஏதாச்சும் ஏட்டிமுட்டியா பண்ணிட்டு இருக்காதண்ணே, நான் சொல்றத கேளு. கண்டிப்பா வந்து நீ ஒரு 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணி பாரு. அவங்கள்ட்ட நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பா வந்து உன்னைய வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நீ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உன்கிட்ட வந்து பழக ஆரம்பிச்சுருவாங்க. சடனா வந்து கோவம் இறங்கலனாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிரும். அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லி வராப்புல. அப்ப வந்து நம்ம அன்பு வந்து யோசிக்கிறாப்புல. உன்னைய நான் நம்பலாமாடா அப்படிங்கிறாரு. கண்டிப்பா நான் அந்த லெட்டர்ஸ குடுத்ததுக்கு முன்னாடி வந்து அண்ணியினுடைய மனசுல வந்து மாற்றங்கள் நெறைய இருக்கு. ஸோ அது வந்து நல்லா கம்ப்ளீட்டா வந்து நல்லா மாறிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுக்கிடையில வந்து நீ ஏதாச்சும் ஒண்ண செஞ்சு அத குழப்பிட்டு இருக்காத. அப்புறம் உன் உடம்புக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாயிரும். ஏற்கனவே இப்பதான் வந்து பெரியம்மா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகி வராங்க. திரும்ப ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாப்புல. சரி உனக்காக வேணா நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன்டா. என்ன நடக்குது அப்படின்றக்காண்டி வந்து உன் சமாதானத்துக்கு வந்து அன்பு வந்து பச்சை கொடி கட்டுறாப்புல. இருந்தாலும் அவரோட மனசுக்குள்ள வந்து கண்மணி கூட நம்ம சேர்றதுக்கு நம்ம தான் முயற்சி எடுக்கணும் அப்படின்ற மாரி நினைச்சுக்கிட்டே இருக்காரு. அது என்ன நடக்குது அப்படிங்கிற பக்கம் தொடர்ந்து